விலங்குகள் இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. நாய்கள் இல்லை, பூனைகள் இல்லை, பறவைகள் இல்லை, பட்டாம்பூச்சிகள் இல்லை, ஏன் காட்டில் வாழக்கூடிய வன விலங்குகளான சிங்கம், புலி, சிறுத்தை கூட இல்லை. இந்த மாதிரியான ஒரு உலகத்துல நம்மளால வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாழ முடியாது. தாவரங்கள், விலங்குகள், மனுஷங்கன்ட்டு நாம ஒன்னோட ஒன்று சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதான் வாழவும் முடியும். என்னதான் விலங்குகள், மனுஷங்க, தாவரங்கன்ட்டு ஒன்னோட ஒன்று சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையுமே தீர்மானிக்கிறது சுற்றுச்சூழல் தான். இந்த இடத்துல நான் சுற்றுச்சூழல்னு சொல்றது காற்று, மழை, நீர், வெளிச்சம், பருவநிலை மாற்றம். இந்த சுற்றுச்சூழல் எந்த ஒரு உயிரினத்துக்குமே பாகுபாடு பார்க்கறது இல்லை. எந்த ஒரு உயிரினம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை பரிணமிச்சுக்குதோ அதால தான் இறுதி வரைக்கும் பூமியில உயிரோட இருக்க முடியும். மற்ற உயிரினங்கள் பூமியில இருந்து அழிஞ்சிரும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு உயிரினத்தை உதாரணமா இன்னைக்கு பார்க்கலாம். 150 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால டீரோபோடுன்ற ஒரு டைனோசர் இனம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த டைனோசர்கள் கடுமையான கால சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்காக, உணவு பற்றாக்குறையை சரிபட்டுறதுக்காக, வேட்டையாடி உயிரினங்கள் இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட உடம்ப மாத்திக்க ஆரம்பிச்சுது. அதாவது சிறகுகள் வளர ஆரம்பிச்சுது. பூமியில சிறகுகளோட வாழ்ந்த முதல் உயிரினம் டீரோபோடுகள் தான். காலப்போக்குல சிறகுகள் உடம்பு முழுக்க வளர்ந்து கைகள் இறக்கைகளாக மாறி வாள்கள் சுருங்கி போய் இன்னைக்கு வாழக்கூடிய பறவை இனங்கள் வரைக்கும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. அன்னைக்கு டீரோபோட் அதோடைய உடம்ப சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி பரிணமிச்சுக்கலன்னா இன்னைக்கு பறவை இனங்கள் இருக்காது. இது ஒரு உதாரணம் தான். இப்போ உங்களுக்கு புரியலனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில உங்களுக்கு இது தெளிவா புரியும். டீரோபோட் மாதிரியே மனுஷனும் பூமியில தப்பி பிழைச்ச ஒரு உயிரினம் தான். ஆனா மனுஷங்களான நாமோ டூடு, மேமோத், டாஸ்மானியன் டைகர் மாதிரியான உயிரினங்களை மொத்தமாவே வேட்டையாடி அழிச்சோம். அது மட்டும் இல்லாம காடுகள்ல மனுஷனும் விலங்குகளும் சமமா வாழ்ந்துட்டு இருந்த காலங்கள்ல இருந்தே நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்காக பல உயிரினங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தோம். அது இன்னைக்கு வரைக்குமே தொடருது. உதாரணமா ஆடு, மாடு, கோழி, நாய்கள், இந்த விலங்குகள்லாம் ஒரு நேரத்துல காட்டுல அதோடைய வாழ்க்கையை அது சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப காலப்போக்குல நாமும் அதோடைய வாழ்க்கையை நமக்காக மாத்திக்கிட்டோம். இந்த மாதிரி மனுஷங்களால அடிமைப்படுத்தப்பட்ட உயிரினங்களையும் அழிக்கப்பட்ட உயிரினங்களையும் அதுக்கு மனுஷங்க சந்திச்ச விளைவையும், அது மட்டும் இல்லாம இயற்கையாவே சில உயிரினங்களை அழிச்சிருக்கும், அதையும் பத்தி நம்ம ஒரு பிளேலிஸ்ட் போலான் இருக்கோம். சுற்றுச்சூழலும் விலங்குகளும்ன்ற தலைப்புல எல்லா வாரமும் புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு ஒவ்வொரு காணொலி வரும். உங்களுக்கு தெரிஞ்சு அழிஞ்சு வரக்கூடிய உயிரினத்தை பத்தியும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதை பத்தியும் நம்ம பேசுவோம். மறக்காம நம்ம காட்டின் கதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய காணொலி எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க. நன்றி.